அண்ட் பிரதீப் ஆண்டனி ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு வெளியில் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டே வரோம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க இன்டர்வியூஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு பலரும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பார்த்திங்கன்னா அவர் இன்டர்வியூஸ் கொடுக்க முடியாது. ஆக்சுவலாக பிக் பாஸ் கொண்டாட்டம்லாம் முடிஞ்சு தான் அவர் இன்டர்வியூஸ் கொடுக்க முடியும். அதுக்காக அவர் ஆஃபரும் ஒன்று போட்டிருந்தார். என்னென்னா ஒரு வியூஸ்க்கு ₹1 அப்படின்ற மாதிரி கொடுங்க அப்படின்ற மாதிரி அவர் ஆஃபரும் கிண்டலாக பண்ணியிருந்தார். பட் எந்த ஒரு பெரிய சேனல்ஸும் போய் அவர்கிட்ட இன்டர்வியூஸும் எடுக்கல. பட் இன்டர்வியூ எடுத்திருந்தால் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்றது தெரிய வரல. அண்ட் அவருடைய இன்டர்வியூக்காக பல பேர் வெயிட்டிங். இப்போ பார்த்திங்கன்னா பிரதீப் சென்னையில் உள்ள கிறிஸ் மெட்ரிக் ஸ்கூலுக்கு வந்து கெஸ்ட்டாக வரவேற்பு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா போலீஸ் அண்ட் சர்ச் ஃபாதர் இவங்களாம் வந்து அவரை ரொம்பவே வெல்கம் கொடுத்து அவரை கௌரவிச்சிருக்காங்க. அண்ட் இது ஒரு உமன்ஸ் ஸ்கூல் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பிரதீப் வந்து ரெட் கார்டு கொடுக்கப்பட்டே பார்த்தீங்கன்னா உமன் சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் பெரிய இஷ்யூவே க்ரியேட் ஆச்சு. அண்ட் ஐஷு கூட இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழித்து அவங்க பிக் பாஸ் முடிஞ்சு இன்டர்வியூஸில் வந்தாங்க. அதில் அவங்க சொன்னது என்னென்னா பிரதீப் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி இஸ் அ ஜென்யூன் பர்சன், அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் கேரக்டர் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. எனக்கு பிரதீப் ரொம்ப பிடிக்கும், உள்ளேயும் பிடிக்கும், வெளில வந்ததுக்கப்புறமும் ஐ திங்க் ரியலி குட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹீ இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சன், வெரி என்டர்டெய்னிங். ஸோ பிரதீப் பிடிக்கும். பிரதீப் வந்து பல வார்த்தைகளை வந்து தப்பாக யூஸ் பண்ணுறது தான் அவருக்கு நெகட்டிவாக அமைஞ்சுது. அண்ட் அவரை வந்து எப்படி போட்டு தள்ளலாம் பிளான் பண்ணி இந்த ஒரு ஆயுதத்தை எடுத்தது தான் அண்ட் பூர்ணிமாவுக்கு பேக் ஃபயர் ஆச்சு. இதில் ஐஷு கிட்ட ரொம்பவே நல்லா க்ளோஸாக இருந்தார் பிரதீப், நமக்கு தெரியும். அண்ட் நிக்சன் கிட்டேயுமே ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிச்சிட்டேடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இதான் அவங்க அப்பாவும் வந்து ஐஷோட அப்பாவும் வந்து ஸ்டேட்டஸில் வச்சுருந்தார் நிக்சன் எலிமினேட் ஆகும்போது பார்த்திங்கன்னா. ஆனால் நிக்சன் என்ன சொல்கிறார், ஒரு பொண்ணுக்கிட்ட பேசினா தப்பாயிடுமா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லிட்டு இருந்தார். அதுக்கு பதில் ஐஷு ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாங்க, நீ ரொம்ப கரெக்டாக நீ பார்த்து பேசு அப்படின்ற மாதிரி ஒரு இது போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ இப்படி கான்ட்ரவர்ஷியலாக போயிட்டு இருந்தது. ஐஷு எலிமினேட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிரதீப் கூட தான் ஐஷுவோட ஃபாதர் வந்து நிறைய சேட்ஸ்லாம் பண்ணியிருக்காரு, என் பொண்ணை எப்படியா காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் அவர் ஆக்சுவலாக வெளியில் இருந்தார் அவருடைய பிரதீப் ஆண்டனி. ஸோ ஐஷு ஃபாதர் அண்ட் ஐஷு ஃபேமிலிக்கு பிரதீப் ரொம்பவே ஒரு க்ளோஸாக இருக்காங்க. அண்ட் வெளியில் வந்துமே ஒரு நல்ல பாண்ட் இருக்குது அப்படின்றது தான் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு இன்ஸ்டாவில் லைவ் வந்தாங்க ஐஷு, ஆனால் நேரில் செட்டுக்கு வரல சென்னைக்கு. அவங்களுடைய ஊரில் ஊட்டியிலேருந்தே அவங்க லைவில் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வாரம் பிக் பாஸ் கொண்டாட்டம் ஷூட்டிங்கும் நடக்கும். இதில் ஐஷும் கண்டிப்பாக வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அண்ட் பிரதீப்பும் வரமாட்டாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஜோடி ஆரியோ ரெடியிலையாவது நம்ம ஐஷு கலந்துருந்துருக்கலாம். அவங்க ரொம்ப நல்லா ஒரு கோரியோகிராஃப் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியும் அவங்களுக்கு. ஸோ நல்ல டான்ஸரும் கூட, அந்த வாய்ப்பையுமே மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் பிக் பாஸ். இந்த மாதிரி அப்டேட்ஸ் என்ன சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்து லைக் போட்டுக்கோங்க. உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் மூலமாக தெரிச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.